இந்த காணொளியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்னைக்கு இருக்கிற ரீசன்ட் டெக்னிக்ஸான பிளாக் செயின் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் செயின் அப்படிங்கிறது டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி இவற்றிலையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டையும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாணவர்கள் அந்த வெப்சைட்டை பார்க்குறாங்க. இப்போ என்னுடைய மாணவர்களை யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி என்னுடைய வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி வைரஸை இன்ஜெக்ட் பண்ண உடனே சப்போஸ் என்னுடைய மாணவர்கள் அதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அந்த வைரஸ் அந்த மாணவனுடைய கம்ப்யூட்டர்லையும் பரவும். இதன் மூலமாக ஹேக்கர்ஸ் அந்த மாணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுக்க முடியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நான் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி முடித்த உடனே டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, என்னுடைய வெப்சைட் கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஹேஷ் வேல்யூ க்ரியேட் பண்ணிவிடுவோம். இந்த ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செக்யூர்டு கோட். இந்த ஹேஷ் வேல்யூடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படிங்கிறதுனா, ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கும் ஹாய் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு திரும்ப ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கு இடையில் மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆக ஒரு வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே இந்த ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த ஹேஷ் வேல்யூயும் என்னுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் சிக்னேச்சராக கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு என்னுடைய வெப்சைட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் போகிறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டினுடைய கண்டென்ட்டு, அந்த வெப்சைட்டுக்கு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்க டிஜிட்டல் சிக்னேச்சர், இந்த ரெண்டுத்தையும் கூகுள் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி பார்க்கும். இதில் மேட்ச் ஆகலை, வேறு யாராவது ஹேக்கர்ஸ் உள்ளே மாடிஃபை பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய வெப்சைட்டில் ஹாய் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன், ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட சேர்த்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரில் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை பார்த்துட்டு கூகுள் என்ன பண்ணும், இந்த வெப்சைட் இட்ஸ் அ ஹேக்டு, இது சேஃப் இல்லை அப்படிங்கிற மெசேஜை நமக்கு என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தங்களும் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு சொல்லும், இட் இஸ் நாட் எ சேஃப் அப்படின்னு சொல்லும். ஆக இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ, வெப்சைட்டில் பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி 2 ஃபீல்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதை தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமான ஃபீல்டு அப்படின்னா கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ். இந்த பிட்காயின்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஒன்று சொல்லணும்னா, ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2019-2020 இதே பிளாக் செயின் கான்செப்டை நான் என் மாணவர்களுக்கு எடுக்கிறப்ப வெப்சைட்டில் போயிட்டு இன்றைக்கி ஒரு பிளாக் செயினுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம். அன்னைக்கு 4 lakhs. அந்த 6 மாத கோர்ஸ் முடிகிற அன்னைக்கு திரும்ப மாணவர்களுக்கு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ ஒரு பிளாக் செயினுடைய காஸ்ட் 8 lakhs. அதுவே வித்தின் ஆக்சுவலி 1 year 1.5 yearsல ஒரு பிளாக் செயினுடைய காஸ்ட் நியர்லி 40 lakhs. அப்போ பிளாக் செயின் மீன்ஸ் ஒரு பிட்காயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி இன்னைக்கு வேர்ல்டில் தேவைப்படுது. இந்த பிட்காயின்ஸ் இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் கரன்சியில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நான் முதல் முறை ஒரு கிரிப்டோ கரன்சியை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, ஒரு பிட்காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஹேஷ் வேல்யூ டிஜிட்டல் சிக்னேச்சர் சொன்னோம் இல்லையா, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணிடுவாங்க. க்ரியேட் பண்ணி இந்த டேட்டாவையும் டிஜிட்டல் சிக்னேச்சரையும் சேர்த்தது ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் பிளாக் செயின். அப்போ ஒரு பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய டேட்டா, அந்த டேட்டாவுக்கான டிஜிட்டல் சிக்னேச்சர், இது ரெண்டு தான். இதுக்கப்புறம் நான் அந்த காயின்ஸ்லேருந்து ஒரு 0.1 காயின்ஸை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் யார்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸ் அடுத்த ஒரு பிளாக்காக க்ரியேட் ஆகும். இப்படி எல்லா பிளாக்கும் சேர்ந்தது தான் பிளாக் செயின். ஸோ நான் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 5 முறை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், திரும்ப ஆக்சுவலி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி ஆக்சுவலி வாங்குறப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிற பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்க காயின்ஸு இட்ஸ் அ வேலிடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னாக்கா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடு கட்டுறேன்.
என் வீடு கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சிவில் இன்ஜினியர்ஸை ஒன்று கொடுக்குறேன். சிவில் இன்ஜினியர்ஸ் அவருடைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நான் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன மாதிரி சிமெண்ட் வேணும், என்ன மாதிரி ஆக்சுவலி கம்பி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி சானிட்ரிஸ் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் அக்ரி பண்ணிட்டு ஆஸ் அ ஹவுஸ் ஓனர் அண்ட் த கான்ட்ராக்டர் 2 பேரும் மியூச்சுவலாக என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் நாங்கள் போடுறோமோ அது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ஸாக நாங்கள் க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த டாக்குமெண்ட்ஸை அவர் ஒரு ரேட் சொல்லியிருக்கார், நான் ஒரு ரேட் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டோம். மாடிஃபை பண்ணி இதான் ஃபைனல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸை திரும்ப பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த ஹேஷ் வேல்யூயும் இந்த டாக்குமெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிளாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாக் ஓனரான என்கிட்டையும் இருக்கும் அண்ட் கான்ட்ராக்டர்கிட்டையும் கொடுத்துருப்போம். இப்போ நாளைக்கு அவர் ரேட் வந்து நான் வந்து 2000 rupees சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து 2000, நீங்கள் வந்து இப்போ 1900 தான் கொடுக்குறீங்க, நான் வந்து 2000 rupees per square feet சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலி சொல்கிறாரு. ஆனால் நான் என்னுடைய டாக்குமெண்ட்டில் நான் 1900 தான் அக்ரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ அவர் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்படின்னு போகிறதுக்கு திரும்ப இதே மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் கண்டென்ட் எடுத்து அதுக்கு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த ஹேஷ் வேல்யூ ஏற்கனவே இருக்கிற ஹேஷ் வேல்யூ மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா, யாருடைய இப்போ என்னுடைய ஹேஷோடைய வேல்யூ மேட்ச் ஆகுதுனாக்கா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல். ஓகே, கான்ட்ராக்டருடைய ஹேஷ் வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் சொல்கிறது ஒரிஜினல் அப்படின்னு வெரிஃபை பண்ணலாம். ஏதோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாக் செயின் இப்போ சொல்கிற இந்த 2 அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு மெடிக்கலில் யூஸ் பண்ணுற மெடிக்கல் டேட்டாஸ், ஹெல்த் கேர் டேட்டாஸ், இதுலேயும் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரும் நாட்களில் நம்ம உலகம் ஃபுல்லாக நாம் பயன்படுத்துகிற எல்லா டேட்டாஸையும் இந்த பிளாக் செயின்ஸ் மூலமாக செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பிளாக் செயின் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரீசன்ட் டெக்னாலஜி, ஒரு வளர்ந்து வர டெக்னாலஜி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலியில் சொல்லியிருக்கோம். இதை பற்றி என்ன உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வரும் காணொலியில் அதை விளக்குறோம். நன்றி, வணக்கம்.